ஹலோ மிஸ், வெல்கம் டு ஃபிக்ஷன் ஆஃப் 47. இது மிஸ்ட்ரி லவ் சீரிஸோட பார்ட் 5. லாஸ்ட் பார்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, எல்லோரும் மேன்ஷனுக்கு போயிருப்பாங்க. எல்லாம் அவங்கவுங்க ரூம் எடுத்துக்கிட்டு, நீங்கள் 2 பேரும் இங்கே தான் இருக்கணும், உங்களுக்கு வேறு வழியே இல்லை, உங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு யூனியும் யுங்கியும் மட்டும் தனியாக அந்த ரூமில் விட்டுட்டு மீதி எல்லோரும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிருப்பாங்க. அதுங்க ரெண்டும் என்னென்னா, எங்களுக்கு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு வெளியில் சன்ரைஸ் பார்க்கறதுக்காக போயிருக்கோங்க. ஓகே, நம்ம அதுலேருந்து அப்படியே ஸ்டோரியை கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு யூனும் யுங்கியும் அழகாக கையெல்லாம் கோர்த்துக்கிட்டு ஒரு சின்ன ரொமான்ஸோட அப்படிலாம் இல்லாமல் விதியேன்னு சொல்லிட்டு நின்று 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. ஒரு சின்ன ரொமான்ஸ் கூட இல்லாமல் பார்த்துட்ருக்கும்போது ஃபோன் அடிக்குது யுங்கிக்கு. என் வந்தாங்க காலங்காத்தால இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்த்தா ஜியோப். இவனுக்கு வர வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணலாம் போகும்போது யூன் பார்த்துருவாளா, ஏய் எதுக்கு இப்போ கட் பண்ணுற, ஜியோப் தானே, ஃபோனை ஸ்பீக்கரில் போடு அப்படின்னு. போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எடுத்து ஸ்பீக்கரில் போடுவான். என்ன மாப்பிள்ள எங்கே போயிட்ட, காலங்காத்தால 2 பேரையும் காணோம். அது ஒன்றும் இல்லை, சும்மா சன்ரைஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா. சரி, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு விரும்பல. நீ என்ன ஐடியாவில் தான் இருக்க, எப்போ தான் நீ அவள்கிட்ட கன்ஃபர்ஸ் ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டிருக்கேன், பார்த்து பேசு. ஓ, ஸ்பீக்கரில் போட்டிருக்கியா, சரி ஓகே, சீக்கிரம் வந்து சேருங்க அப்படின்னோடனே, ஏய் எதுக்கு இப்போ நீ ஸ்பீக்கரில் போட்டிருக்கத சொன்ன அப்படின்னு இவனு கேட்குது. ஜோ ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே, என்ன சொன்னீங்க, என்னன்னு சொல்லிவிடுங்க அப்படின்னோடனே, அது ஒன்றும் இல்லைம்மா, என்ன நினச்சிட்ருக்கோம் மனசில், சீக்கிரம் கூட்டிகிட்டு வா, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, எப்போ அவளை கூட்டிகிட்டு வருவேன்னு கேட்கறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னோடனே, ஓ அப்படியா, சரி சரின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. ஃபோனை கட் பண்ணிட்டு சரி வா போவோம், அங்கே தேடிட்டு இருக்காங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேரும் கிளம்புதுங்களா. அந்த சைடு மேன்ஷனை தான் காமிக்கிறோம். அப்படியே ஜியோ ஃபோனை காதுலேருந்து எடுத்து கட் பண்ணுவாரா, சுற்றி பார்ப்பாரு ஃபுல்லாக, அதாவது எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க ஜியோவை சுற்றி. என்னடா சொன்னாங்க அப்படின்னு ஆரம் கேட்கும்போது, நம்ம நினச்சது கரெக்டு தான், 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க அப்படின்ட்டு ஜியோ ஒரு மாதிரி சீரியஸான டோனில் சொல்லும்போது, அப்போது உண்மையிலே வாடா அப்படின்ற மாதிரி ஆரம் கேட்கும்போது, ஏய் என்ன உண்மையிலே எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லும்போது, அதான்ப்பா, ஓகே டைம் டு ரிவீல் ட்ரூத், யுங்கிக்கு வந்துட்டு இவனை பிடிக்கும் அப்படின்னோடனே இங்கே ஜின்னுக்கு ஒரு பக்கம் ஷாக்கு, யுவானிக்கோ டேக்குக்கோ ஒரு பக்கம் ஷாக்கு. என்னடா சொல்கிறீங்க, யுங்கிக்கும் பிடிக்குமா அப்படின்னோடனே, என்ன யுங்கிக்குமா, அப்போ இவனுக்கு பிடிக்குமா அப்படின்னு ஜியோவை கேட்கும்போது, இல்லை 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 எல்லோரும் சேர்ந்து என்னை குழப்புறீங்க, ஒவ்வொருத்தராக வரலாம், ஜியோ நீ சொல்லு உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஜிம்மின் கேட்குறாரு. ஜியோ பண்ணிட்டு, இங்கே பாரு, யூங்கி என்கிட்ட சொன்னான் இந்த மாதிரி யூனை வந்துட்டு அவனுக்கு பிடிக்குமா, அப்புறம் ஆரம்கிட்டேயும் சொல்லியிருந்தான், எங்கள் 2 பேர்கிட்ட தான் சொல்லியிருந்தான் அப்படின்னும் போது எனக்கும் ஷாக்கு. இங்கே ஜிம்மன் யூன் என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னால், அவளுக்கும் வந்துட்டு பிடிக்குமா என்னையும், அவளுக்கும் யூங்கியை பிடிக்குமா, அது என்கிட்டேயும் ஜின்கிட்டேயும் சொல்லியிருந்தா அப்படின்னோடனே, ஜேகேவா, ஐயோ பாத்தியா யூன் எங்கள்கிட்டலாம் சொல்லாமல் மற்ற எல்லாருக்கிட்டேயும் சொல்லி வச்சுருக்காங்க, நாங்கள் என்ன பாவம் பண்ணோன்னே, மூடு, நான் தான் உங்களுக்கு சொன்னேன்ல, உனக்கும் தானே சொன்னேன், அப்புறம் என்ன 2 பேரும் அப்படியே நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே திட்டிகிட்டு இருக்கா. சரி ஓகே, இவானி நீ அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, அவளுக்கு தெரியாமல் அவள் எதுவும் உனக்கு தெரியாமல் அவள் எதுவும் பண்ண மாட்டாளே, உனக்கே தெரியுமா அப்படின்னோடனே, தெரியும் இப்போலேருந்து இல்லை, ஹை ஸ்கூல்லேருந்தே தெரியும். ஹை ஸ்கூலில் இருந்தா கொஞ்சம் தெளிவாக சொல்லு. அதான் அவளுக்கு வந்துட்டு ஹை ஸ்கூல்லேருந்தே பிடிக்கும் இவங்கிய. என்ன யூனுக்குமா அப்படின்னு ஆரம்பி சொல்லும்போது, எனக்கு புரியல, அப்போ என்ன யூங்கிக்குமா, ஐயோ என்னையெல்லாம் சேர்ந்து குழப்புறீங்களே, ஒழுங்காக சொல்கிறா ஆரம் அப்படின்னு ஜின் கேட்கும்போது, அதான் யூங்கிக்கு வந்துட்டு யூனை ஹை ஸ்கூல்லேருந்தே பிடிக்குமா. சூப்பர், அப்போ 2 பேருக்குமே 2 பேரும் ஹை ஸ்கூல்லேருந்தே பிடிக்கும், ஆனால் இன்ன வரைக்கும் சொல்லிக்கிட்டதே இல்லையா, ரொம்ப நல்ல கப்புள்ஸ்ப்பா, நல்லா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிவன் சொல்லிகிட்டு இருக்காரு. சரி போதும், இப்போ ஏதாவது ஐடியா கொடுங்க. உடனே என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது, கேட்குறீங்களா அப்படின்னோடனே, சொல்கிறா, ஐடியாக்காக தானே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, வெரி வெரி சிம்பிள் ஐடியா, நான் போயிட்டு யூங்கி என்கிட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி யூன் உன்னை லவ் பண்ணுறாளாம் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஜேகே நீ என்ன பண்ணு, யூங்கிட்ட போய் சொல்லிவிடு,
இந்த மாதிரி யூங்கி வந்துட்டு உன்னை லவ் பண்ணுறாராம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஜேகே மண்டையிலே அடிக்கிறான். எதுக்குடா அடித்த, உனக்கு வேறு வேலை இல்லையே, மண்டையிலே எப்போ பார்த்தாலும் அடிச்சுட்டே இருக்க அப்படின்னா, பின்னா கொஞ்சமாவது அறிவுரை பேசுறியா, போய் யூங்கியை நீயே லவ் பண்ண அப்படின்னோடனே, என்ன சொல்கிற நீ, பின்ன யூன் கன்ஃபர்ஸ் பண்ணுறதுக்கு எதாவது ஹெல்ப் சொல்லுவேன்னு பார்த்தா நீ போய் இவங்ககிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு இருக்க, பேசாமல் நீயே கல்யாணம் பண்ணிக்கோ அவனை. டே வாயை மூடுறா, என்னடா பேசிகிட்டு இருக்க, பின்னா கொஞ்சமாவது அறிவோடு பேசணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 2 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க. நிறுத்துங்க, இங்கே பாரு ரவி, முந்திரி கொட்டை மாதிரி ஏதாவது பண்ணிவிட்டு போயிட்டு ஏதாவது போட்டு கொடுத்தோன்னு வச்சுக்கோ, நான் எதால் அடிப்பேனே தெரியாது. யூன் தான் கன்ஃபர்ஸ் பண்ணு இவங்கிட்ட, யூங்கி தான் கன்ஃபர்ஸ் பண்ணு யூன்கிட்ட, நம்மளாம் அப்போ இது பண்ணக்கூடாது, புரியுதா? அப்போ என்ன தான் பண்ணுறது ஹெல்ப்புன்ட்டு? ஹெல்ப் நான் என்ன தெரியுமா பண்ணோம், 2 பேர் தனியாக விடுறது. உன்ன மாதிரி இல்லாமல் முந்திரி கொட்டை மாதிரி அவங்க 2 பேருக்கு நடுவில் பூந்து உட்காராமல் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண விடுறது, அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பீங்களா? போய் யூனுக்கு பதிலாக நீயே கன்ஃபர்ஸ் பண்ணுறியா, பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்க. சரி ஓகே விடுங்க, திட்டாதீங்க. இது நல்லா தான் இருக்குது. அவங்கள தனியாக ஒன்றுனா என்ன பண்ணலாம், நம்ம எல்லோரும் போயிடலாமா வெளியே? பைத்தியக்கார மாதிரி பேசாதடா நாயே, ஏன்டா இப்படி பண்ணுற? சரி கேளுங்க, இன்றைக்கி என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு நீ சொல்கிறா. என்ன பிளான் அப்படின்னு ஜேவப் கேட்கும்போது, இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு நம்ம கேம்ப் ஃபயர் போட்டு ஒரு கேம் விளையாட போகிறோம். என்ன கேம் அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், அது அப்புறமா சொல்கிறேன். இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு கேம்ப் ஃபயர் செட் போடுங்க, நம்ம எல்லோரும் கேம்ஸ் விளையாடலாம் அப்படின்னோன்னா பின்னாடியிலேருந்து ஒரு வாய்ஸு, கேம் விளையாட போகிறோம்மா, என்ன கேம் யுவானி அப்படின்னு கேட்கும்போது திரும்பி பார்க்குறா. பார்த்தா யூனை வந்துடுவாங்க. நீங்கள் எப்படா வந்தீங்க அப்படின்னு நினச்சிட்டு, நீ எப்போ இவனு வந்த அப்படிங்கும்போது, அதான் கேம்ப் ஃபயர் செட் போட்டு கேம் விளையாட போகிறேன் இப்போ சொன்னியே, அப்போ தான் வந்தேன். ஓ இப்போ தான் வந்தியா, நல்லது. ஆமாம், ஈவினிங் வந்துட்டு கேம் விளையாட போகிறோம் அப்படின்னோடனே, என்ன கேம், அதெல்லாம் சொல்ல முடியாது, அது சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுவா. எல்லோரும் வந்துட்டு சரி ஓகே சீக்கிரம் சாப்பிட்ணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் கூப்பிடும்போது 2 பேர் டைனிங் டேபிளை நோக்கி போகும்போது ஜிம்முன்னு தான் யூனை நிறுத்திட்டு, குளிச்சியா நீ, அட்லீஸ்ட் பல்லு விளக்குனியா, அப்படியே சாப்பாடு சாப்பிட வந்துட்ட, போய் ஃப்ரெஷ்ஷாக போன்னு சொல்லிட்டு அடிச்சு ரூம்குள்ளே தள்ளி விட்டு கதவை சாத்திட்டு திரும்பலாம். யூங்கி வந்துட்டு உட்காந்துட்ருப்பானா சோஃபாவில். நீ குளிச்சியா நீயும் தானே ஃப்ரெஷ்ஷப் ஆகலை? இல்லை, நாங்கள் 2 பேரும் ஒன்றா தானே வந்தோம். தெரியுதுல்ல இன்னும் ஃப்ரெஷ்ஷப் ஆகலைல்ல, போ இன்னும் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க, போ அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சு உள்ளே தள்ளுறதுக்காக தள்ளிகிட்டு இருக்கான். டே யூனு உள்ளே இருக்காடா, அதெல்லாம் எதையுமே காதலையே வாங்கலை, உள்ளே தள்ளி விட்டு கதவை சாத்திடுறான். அவனா உள்ளே போயிட்டு, டேய் மண்ணாங்கட்டி வெளில வந்தேன்னா நீ என் கையில் செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு ரூமை திறக்க ட்ரை பண்ணுறான். அந்த ரூம் தான் அடிக்கடி ஸ்டக் ஆகிடுமே, திறக்கவே முடியாது. உள்ளே நின்று கத்திக்கிட்டு கதவை திறந்துட்டு இருக்கான். யூனு வந்துட்டு ஆல்ரெடி பாத்ரூம்குள்ளே போயிட்டா குளிக்கிறதுக்காக. யூங்கியா உள்ளே நின்று புலம்பிகிட்ருக்கான். ஐயா வேறு பாத்ரூம்குள்ளே போயிட்டா, வெளில வந்து பார்த்துட்டானா என்ன பண்ணுறது, தப்பாக தான் நினச்சிட்டானா, நான் என்ன செய்வேன், எங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் புலம்பிகிட்டே இருக்கான். கதவை வேறு திறக்க ட்ரை பண்ணுறான், ஆனால் திறக்க முடியல. உள்ளேருந்து யூன் அப்படியே வெளில வருவாளா, டவல் மட்டும் தான் கட்டிட்டு வருவா. வெளில வந்து இப்போ பாத்ரூம்லேருந்து யார் வெளில வந்து பார்த்தாலும் யாராவது இருந்தால் பயந்துருவோம்ல, அந்த மாதிரி அவள் வெளில வந்து பார்த்தோன்னே கத்திடுறா. யாரா நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கத்திடுறா. உடனே இவங்க இரு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புவான். துண்டு கட்டியிருக்கதை பார்த்து டக்குன்னு திரும்பிட்டு, பைத்தியக்காரே இங்கே என்ன பண்ணுற, போய் ட்ரெஸ்ஸை மாற்றுப்போ, ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருப்பான். ஏன் இப்படி கத்துற, என் ட்ரெஸ்ஸு வெளியே இருக்குது அதனால தான் அதை எடுக்கிறதுக்கு வந்தேன், ரொம்ப தான் கத்துற அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு கேஷுவலாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு பாத்ரூம்குள்ளே போயிடுவா. ஐயோ பைத்தியக்காரி, எனக்கு இருக்க பதட்ட கூட இவளுக்கு இல்லையே, நான் ஏதாவது பண்ணிட போகிறேன்னு எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்ற மாதிரி, கதவை தரடா அப்படின்ற மாதிரி அங்கே கதவை தட்டிகிட்டு இருக்கான். அங்கே வெளியே வந்துட்டு உள்ளே போயிட்டீங்களா 2 பேரும், அதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாதுன்ற மாதிரி அவன் போயிட்டான் ஆல்ரெடி. அதுக்கப்புறம் இவ குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வெளில வந்துட்டு, இப்போ என்ன உனக்கு இந்த கதவை தான் திறக்கணும்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து மல்லு கட்டி திறந்துடுறாங்க. சீக்கிரம் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வெளில போயிடுறான். அவனும் கொஞ்சம் நேரம் கழித்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வெளில வரான். இப்போ எல்லாமே வந்துட்டு டைனிங் டேபிளில் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இவங்க வந்து யூனுக்கும் ஜிம்முனுக்கும் நடுவில் தான் ஒரு ஸ்பேஸ் இருக்குமா, அங்கே உட்காந்துட்டு ஜிம்மனோட மண்டையிலே அடிக்கிறான்.
டேய் எனக்கு புரியல, என்ன நீங்கள் இந்த சீரீஸ்லலாம் மண்டையெல்லாம் அடிப்பீங்களா? எதுக்குடா அடித்தேன், எனக்கு வலிக்குதுடா அப்படின்ற மாதிரி அவன் கத்திட்டு இருக்கும்போது, மண்டக சாயம் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் தான் உள்ளே யூன் இருக்கான்னு சொல்லி கத்திட்டே இருந்தேன்ல, எதுக்குடா உள்ளே வச்சு சாத்தினேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன் யூன் உள்ளே இருந்தா என்ன அப்படின்னு சொல்லலான்னு வரான். அப்புறம் யோசிச்சுட்டு ஐயோ மாட்டிப்போம், சரி ஓகே. ஐயோ யூன் உள்ளே இருந்தாளா, நான் தெரியாமல் மறந்துட்டு பண்ணிட்டேனே, சாரி யூன் அப்படின்னோடனே, யூன் எதுக்கு இப்போ நீ சாரிலாம் கேட்குறான், அவன் தான் பைத்தியக்கார மாதிரி பண்ணுறானா, நீயுமா மூட்டு சாப்பிடுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜிம்மன் தான் கேட்குறான், ஏன் யோங்கி எதுக்கு உங்கள் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி டார்க் சர்க்கிள்ஸ் அந்த மாதிரி இருக்குது, நைட்டு தூங்கலையா அப்படின்ற மாதிரி கேட்கணுன்னே, ஆமாடா நைட்டு ஃபுல்லாக தூங்கலை அப்படின்னோடனே ஜின்னோ ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துக்கிறாங்க. அப்புறம் ஆரன், என்னம்மா யூன் உன் கண்ணும் அப்படி தான் இருக்குது, நீயும் தூங்கலையா என்ன? அட எங்கே தூங்குனேன் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஒரு ஃபைன் பண்ணிட்டு உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது எல்லோரும் ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துக்கிறாங்க. யுவானிக்கு தான், அவளுக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே, யூங்கி வேனில் போய் தூக்குனதும் யூன் பெட்ரூமில் இருந்ததும் யுவானிக்கு தெரியுன்றதுனால அவள் எதுவும் பேசலை. அப்படியே ஏதோ யோசிச்சுட்டு இருக்காங்க அவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்கா. அப்புறம் வந்துட்டு யூங்கி தான் அப்படியே புலம்புவான், என்னால் முடியவே இல்லை தெரியுமா, அது வேனில் எனக்கு சுத்தமாக கம்ஃபர்டபுளாகவே இல்லை அப்படின்னோடனே ஜிம்மனு தான், வேன்லையா என்ன அவ்வளோ பெரிய ரூம் இருக்கும்போது ஏன்டா வேனில் போய் அப்படின்னு சொல்ல வரத்துக்குள்ளே யுவானி பக்கத்தில் உட்காந்துருப்பாளா, அப்பா யூங்கி அவர் வந்துட்டு வேனில் தூங்கினாரு, யூன் வந்துட்டு பெட்ரூமில் தூங்கினான் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் வெளியில் எதுவும் சொல்லிக்காமல் அப்படியே சிரிச்சுட்டு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து எல்லாரும் வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதாவது மேன்ஷனுக்கு வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. யூனையும் யூங்கியையும் கூப்பிட்டா அவங்க ஏதோ பரம்பரையில் வந்த மாதிரி எங்களுக்கு வெயில் ஒத்துக்காது, நாங்கள் உள்ள வீடியோ கேம் விளையாடுறோம், நீங்கள் வரீங்களான்னு கேட்டால் இவங்க யாரும் வரலையா, சரி ஓகே நாங்கள் மட்டும் விளையாடுறோம்னு சொல்லிட்டு யூனும் யூங்கியை மட்டும் பெட்ரூமில் உட்காந்து வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டுருக்காங்க. அங்கே எல்லாம் 7 பேரும் வெளியில் உட்காந்து, அதாவது யுவானி சொல்லிகிட்ருக்கா, இந்த மாதிரி கேம்ஸ் தான் விளையாட போகிறோம், இந்தந்த டாஸ்க்லாம் கொடுக்க போகிறேன், உங்களுக்கு எதாவது டாஸ்க் ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேம் ரூல்ஸையும் என்னென்ன டாஸ்க் கொடுக்கலாம் அப்படின்றதையும் பேசிகிட்டு இருக்காங்க. அது நான் என்னன்னு சொல்லிட்டு நான் அப்புறமா சொல்கிறேன். உள்ளே இவங்க 2 பேர் பெட்ரூமில் இருக்காங்களா வீடியோ கேம்ஸ் விளையாடிக்கிட்டு. இவங்கெல்லாம் யூனோட ஃபேஸை பார்க்கவே இல்லை, அப்படியே கீழே குனிஞ்சு ஃபோனையே நோண்டி ஃபோன்லேயே விளையாடிட்டுருக்காங்க 2 பேருமே தான். அப்போ வந்துட்டு யூன்கிட்ட கேட்குறான், இந்த மாதிரி எனக்கு தாகமாக இருக்குது, கோக் எடுத்து குடிக்க போகிறேன், உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு வேண்டாம், நீ போய் குடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். அவனும் கிச்சனுக்கு போய் கோக் எடுக்கிறதுக்காக போவான். இப்படி தான் யூங்கி போயிட்டு கோக் எடுத்து குடிச்சிட்ருப்பான். அப்போ வந்துட்டு ஜன்னலுக்கு வெளியில் பார்க்குறான், கேஷுவலாக பார்க்குறான். பார்த்தா அவ்வளோ பெரிய ஷாக். என்னென்னா, ஒரு பெரிய ஃப்ரேம் இருக்குது, அந்த ஃப்ரேம் உடஞ்சி போய் கிடக்கு. அந்த ஃப்ரேமில் இருக்க பர்சனை பார்த்து அப்படியே ரொம்ப நேரம் பார்த்துட்டே வந்துட்டு, சுவா தானே அது, சுவா, இவளோட ஃபோட்டோ எப்படிங்க, அதுவும் இந்த மனுஷனுக்கு வெளியே இப்படி உடஞ்சிருக்கு, யார் தூக்கி போட்டிருப்பா, சுவா தானே அது அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வெளில போகிறான். வெளில போகும்போது மேன்ஷனுக்கு வெளில தானே மீதி 7 பேர் இருக்காங்க, வெளில ஓடுறான். பார்த்தா மற்றவங்க எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்களே, டக்குன்னு கப்பு சிப்புன்னு வாய் மூடிட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஏன்னா இவங்க கேட்டுறக்கூடாது அப்படின்றதுனால. போயிட்டு அவன் மேன்ஷனுக்கு பின்னாடி போய் பார்க்குறான். ஏன்னா பின்னாடி தான் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் உடஞ்சிருக்கு, அதை தான் ஜன்னல் வழியாக பார்த்துருப்பான். பார்த்துட்டு, ஆமாம் இது ஹன்சு அண்ணா, இவளோட ஃபோட்டோ எப்படி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபோனை எடுத்து அதை ஃபோட்டோ எடுத்துக்கிறான். எடுத்துகிட்டு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி யோசிச்சுட்டே மேன்ஷனுக்குள்ளே போகிறான். போகும்போது யூனும் வந்துட்டு அப்போ தான் வெளில வருவாள் ரூம்லேருந்து. இங்கே என்னடா பண்ணுற, கிச்சனுக்கு தானடா போகிறேன்னு சொன்னேன் அப்படின்னோடனே, இல்லை சும்மா தான் காற்று வாங்கலாம்னு சொல்லிட்டு வெளில போனேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். சரி வா உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போய் அங்கே 2 பேர் விளையாடிட்டுருப்பாங்க. வெளியிலையா, அப்பாடா போயிட்டான்டா, ஏதாவது கேட்டிருப்பானா, அவனுக்கு எதாவது காதில் விழுந்திருக்குமா நம்ம பேசினது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சச்சா அதெல்லாம் ஒன்றும் விழுந்திருக்காது அப்படின்னு சொல்லி பிளான்லாம் போட்டுட்ருக்காங்க. இப்போ டைம் ஸ்கிப் ஆகுது, நைட் ஆயிடுச்சு, இருட்டாயிடுச்சு. ஸோ கேம்ப் ஃபயர் போட்டு கேம் விளையாடுறதுக்கான நேரம் இது. அவ்வளோதான், நைட் ஆயிடுச்சு. எல்லாம் கேம்ப் ஃபயர்லாம் போட்டு அவங்கவுங்க குச்சி எடுத்துகிட்ருக்காங்க. இன்னும் போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படி கேட்டு எடுத்துகிட்டு இருக்கும்போது
வியும் ஜேகேவும் அங்கே சண்டை போட்டுட்ருக்காங்க. நீ போய் குச்சி எடுத்துகிட்டு வாடா, நான் போய் யுவானியை கூட்டிகிட்டு வரேன். நீ தான் போகணுமா, ஏன் நான் போகக்கூடாதா, நீ போய் குச்சி எடுத்துகிட்டு வாடா, நான் போய் யுவானியை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அங்கே ஜிமின் ஒரு பக்கம் எங்கேப்பா உட்கார போகிறோம் நம்ம அப்படின்னு கேட்கும்போது வேற எங்கே தரையில் தான் அப்படின்னு ஜின் சொல்லும்போது தரையிலையா, தரையிலலாம் என்னால் உட்கார முடியாது, சேர் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னா ப்ரோ யூஆர் பட்டு இன் மேடப் ஆஃப் ஸ்டீல் ஓகே, நான் கீழே சேரில் உட்காந்து கீழே விழுறது தான் உனக்கு வேலையாக இருக்குது, இப்போ எதுக்கு உனக்கு சேரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் ஃபன்னாக ஜாலியாக போயிட்டு இருக்கும்போது யூன் வரா. யுவானி எங்க காய்ஸ் அப்படின்னு கேட்கும்போது இதோ நான் இங்கே தாண்டி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பின்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கானா டாஸ்க் எழுதிட்டு இருக்கா. என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன்ல கேம் ரூல்ஸ் அப்புறம் டாஸ்க் பேப்பர்ஸ் அப்புறம் டீம் பேப்பர்ஸ்லாம் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நான் உனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணவா, நானும் எழுதுறேனே எனக்கும் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஐயோ இவளுக்கு தெரியாமல் எழுதுறதுக்கு தான் நம்ம ஓரமாக உட்காந்து எழுதிட்டு இருக்கோம், இப்போ இவளே வரானா என்ன பண்ணுறது, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா சொல்றி, ஹெல்ப் பண்ணுறதுக்கு தானடி நான் கேட்குறேன், நீ உள்ளே போயிட்டு ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டே விளாட்லாம் அப்படின்னோடனே சரி ஓகே நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய்டும். அப்பாடா எஸ்கேப் ஆகிட்டோம், சீக்கிரம் எழுதணும் டாஸ்க்குன்னு சொல்லிட்டு டாஸ்க் எல்லாத்தையும் எழுதி முடிச்சுக்கிறா. ஆக்சுவலி எல்லாருக்குமே என்னென்ன டாஸ்க் இருக்குதுன்னு தெரியும், இவனுக்கோ இவங்கிக்கோ மட்டும்தான் தெரியாது. எல்லோரும் அப்படியே ரவுண்டப்பாக உட்காந்துட்டு கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யுவானி கேட்குறா. எல்லோரும் மண்டையாட்டுறாங்க. என்ன டாஸ்க் எதுவுமே சொல்லாமலே ஸ்டார்ட் பண்ணலான்ற அப்படின்னு இவன் சொல்லும்போது ஆமாம்ல இவங்க எல்லாருக்கும் தெரியாது, உங்கள் 2 பேருக்கு தான் ஐ மீன் இவங்க எல்லாருக்கும் தெரியும், உங்கள் 2 பேருக்கு தான் தெரியாது அப்படின்னு அவன் மனசில் நினச்சிட்டு இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க் ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறா. ரூல்ஸ் என்னமோ சிம்பிள் தான். 2 பவுல்ஸ் வச்சுருக்கா, இல்லை ஒரு பவுலில் வந்துட்டு டீம்ஸோட பேப்பர்லாம் இருக்குது, 2 பேராக டீம் அப் பண்ணிப்பாங்க, அது பேர்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு பவுல் ஃபுல்லாக டாஸ்க் இருக்கும். ஃபஸ்ட்டு டாஸ்க் பேப்பர் எடுத்து என்னென்னு படிப்பா, அதுக்கப்புறம் வந்துட்டு மெம்பர்ஸோட ஷீட் எடுத்து படிப்பா, யார் எந்த டீம் வருதோ அந்த டீம் தான் வந்துட்டு அந்த தாரை செய்யணும், அவ்வளோதான், இதான் ரூல்ஸு. ஸோ ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது டீமு அப்படின்ற மாதிரி ஜவாப் கேட்கும்போது டீம் தானே அதோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறா. நாம்ஜின் அதாவது ஆர்எம்மோ ஜின்னும் ஒரு டீமு. அதுக்கப்புறம் அதாவது இதை எப்படி வச்சு அவள் பிரிக்கிறா அப்படின்னா ரூம் அதாவது எந்தெந்த ரூம் யார் யாரெல்லாம் எடுத்துக்கிட்டாங்களோ அதை வச்சு தான் டீம் பிரிச்சிருக்கேன் அப்படின்னு அவன் முதல்லே சொல்லிடுறா. நாம்ஜுனும் ஜின்னும் ஒரு டீமு, அப்புறம் ஜெஹோப்போ ஜிம்முனும் ஒரு டீமு, அப்புறம் யுவானி தான் லீடராக இருக்க போகிறா, அவள் தான் வந்துட்டு டாஸ்க் பேப்பர் எடுத்து படிக்கிறது, அப்புறம் டேர் ஒழுங்காக பண்ணுறாங்களா இல்லையா பார்க்குதுன்னு சொல்லிட்டு அவள் தான் லீடராக இருக்கிறதுனால அவள் கிடையாது கணக்கில். அப்போ டேக்குக்கு ஒரு டீமும் வேறு வழியே இல்லைடா நீங்கள் 2 பேர் தான் ஒரு டீம்னு சொல்லிட்டு யுவானியும் இவங்கயோ ஒரு டீமு, அவங்க 2 பேர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேம்ப் ஃபயரை சுற்றி உட்காந்துட்ருக்காங்க. கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபஸ்ட்டு டாஸ்க் பேப்பரை ஓப்பன் பண்ணுறா. டாஸ்க் பேப்பர் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சிரிப்பு அடக்க முடியல மேடம்க்கு. என்ன டாஸ்க்பா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஆர்வமாக இருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு அங்கே 2 பேர் டேக்குக் தான், டேய் யார் கொடுத்த டாஸ்க் வரப்போகுதுன்னு தெரியலையே, நான் கொடுத்தது வந்தால் செம்மையாக இருக்கும்டா செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கத்திட்டு இருக்கும்போது பின்ன நான் கொடுத்தது மட்டும் என்ன சும்மாவா, நானும் செம்மையாக தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அதாவது டீம் இருக்கீங்களா, டீம் 2 பேரா, ஆமாம், அதில் வந்துட்டு ஒரு டீமை நான் செலக்ட் பண்ணுவேனா, ஆமாம், அந்த டீமில் 2 பேர் இருப்பீங்களா, அதில் ஒருத்தர் வந்துட்டு இன்னொருத்தரோட கன்னத்தில் கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க். அதுதான் கேட்டோன்னே எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. எல்லோரும் லைக் எப்படி சொல்கிறது, யார் வரப்போகிறா, எந்த டீம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சீக்கிரம் சீக்கிரம் டீம் பேப்பர் எடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜேகே கத்திகிட்டு இருக்கான். டேய் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறேன் எடுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பவுல்லேருந்து டீம் சீட் எடுத்துட்டு பார்த்துட்டு அவ்வளோதான், அவளால் கண்ட்ரோலே பண்ண முடியல சிரிப்பு. யாரோட டீம் அப்படின்னு கேட்கும்போது நாம்ஜுன் ஒப்பாவும் ஜின் ஒப்பாவும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. ஐ மீன் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சொல்கிறா அந்த மாதிரி நாம்ஜுன் அப்பாவும் ஜின் அப்பாவும். கேட்டோன்னே 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. நாம்ஜுன் தான் பார்த்துட்டு என்னடா அது நான் கொடுத்த டாஸ்க் ஆச்சு எனக்கே வந்துருச்சு அப்படின்ட்டு ஆரம் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. நீ கொடுத்த டாஸ்க் தானே பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜேவோ பண்ணிட்டு கத்திகிட்ருக்காரு. சரி ஓகே யார் வந்துட்டு யாரோட சிக்ஸில் கிஸ் பண்ண போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சுகா தான், யாருக்கு என்னன்னு தெரில அவ்வளோ ஆர்வம், யாரோட சிக்ஸில் யார் கிஸ் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஸ்டோன் பேப்பர் சிசர் தான் போடுங்க 2 பேர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோன் பேப்பர் சிசர் போட சொல்கிறா. 2 பேரும் போடுறாங்க. ஸ்டோன் பேப்பர் சிசர் போடும்போது
ஜின் அவுட் ஆயிட்டாரு. ஜின் தான் கிஸ் குடுக்கணும். இது என்ன அநியாயமா இருக்கு? நான் அவுட் ஆயிட்டா நான் கிஸ் வாங்கணும் தானே, குடுக்கணுமா? அதெல்லாம் கிடையாது. நீங்க தான் குடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஜின், 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 ஜின் சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. ஐயய்யோ! நான் மாட்டேன், நான் மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க கத்திட்டு இருக்கும்போது, அதெல்லாம் கிடையாது. ரூல்ஸ் இஸ் அ ரூல்ஸ். டாஸ்க் பேப்பர் உங்களுக்கு தானே வந்தது. அப்ப நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யுவானி உட்காந்துட்டா. பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். 2 பேரும் எந்திரிச்சு நிக்கிறாங்க. அ அதாவது நடுவுல வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்களா, அதனால நடுவுல வந்துட்டு அவ்வளோதான் எல்லாருமே எந்திச்சிக்கிறாங்க. "டேய் டேய் நீங்களாம் ஏன்டா எந்திரிக்கிறீங்க? அதெல்லாம் ஒரு ஆர்வம் தான், அப்படி தான் எந்திரிப்போம்னு" சொல்லிட்டு எல்லாரும் எந்திச்சு நின்றுக்கிறாங்க. நின்னுட்டு அவ்வளோதான் ஆரம்ப போட்டு அமுக்குங்கடான்னு சொல்லிட்டு அமுக்கி கீழே உட்கார வச்சுட்டாங்க. முட்டி போட்டு உட்காந்துட்ருக்காரு இப்போ ஆரம். "ஏந்திச்சு இங்கேருந்து ஏந்திச்சு போனால் உனக்கு அவ்வளோதான்டா" அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க. "டேய் டேய் என்னை விடுங்கடா நான் போயிடுறேன்டான்னு" சொல்லிட்டு அங்கே ஆரம் கத்திட்டு இருக்காரு. இப்போ ஜின்னு வந்துட்டு ஆரம் பக்கத்தில் கூட வரல. அங்கே எங்கேயோ போய் நின்றுட்டுருக்காரு. "சார் அங்கே என்ன சார் பண்ணுறீங்க? இங்கே வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு யூன் தான் போய் இழுத்துட்டு வரா. "அம்மாம்மா வேண்டாம்மா விட்டுரும்மா என்னை விட்டுருடா" அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன ஒரே ஒரு கிஸ்ஸு தானே கொடுத்துருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வந்து ஆரம் பக்கத்தில் முட்டி போட்டு உட்கார வைக்கிறாங்க. இது கரெக்டு தான். இது வந்துட்டு ரன் பிடிஎஸ் எபிசோடில் வர ஒரு டாஸ்க் தான். இதுவும் கிடையாது. இன்னும் 2, 3 வரும். அது 2, 3மே வந்துட்டு ரன் பிடிஎஸ்ல வந்து எடுத்தது தான். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. உட்காந்துட்டு அதில் வேறு மாதிரி வரும். இது வந்துட்டு ஸ்டோரின்றதுனால கொஞ்சம் வேறு மாதிரி சொல்லியிருப்பேன். அதாவது டாஸ்க்கு அதில் வந்துட்டு என்னென்னா பெனால்ட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு 2 பேரில் யார் ஸ்டோன் பேப்பர் சிசர் போட்டு டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இப்போ ஜின் வந்துட்டு உட்காந்துட்டு, ஐயோ நான் பண்ண மாட்டேன், நான் வேணா ஆரமோட கையில் கிஸ் பண்ணவா சீக்ஸுக்கு பதிலாக அப்படின்னோடனே, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ என்னால் முடியும் முடியும் முடியும், இப்போ ஜின் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவரே வந்துட்டு மோட்டிவேட் பண்ணிக்கிறாங்க. உன்னால் முடியும் உன்னால் முடியும் கிஸ் பண்ணிடு பண்ணிடு பண்ணிடுன்னு சொல்லிட்டு கணத்துலேயே அடிச்சுட்டு கிஸ்ஸு கொடுத்துட்றாரு. அதான் எல்லாம் கத்துறாங்க. ஆரம் தான் என்னடா பண்ணி வச்ச அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கன்னத்தெல்லாம் தொடச்சிட்டு கத்துறான். "என்ன எலவடா பண்ணி வச்ச?" அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கத்திட்டு இருக்கும்போது, அவ்வளோதான் டாஸ்க் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இவானி கூலாக போய் உட்காந்துக்கிறா. அடி பாவி! எவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணிட்டு போய் உட்காந்துட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆரம் புலம்பிட்டு உட்காந்துட்றாரு. இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு மேன் கிட்ட வந்து கிஸ் வாங்குது நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோதான் எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஓகே. போதும் போதும் சிரிச்சதெல்லாம் போதும். நெக்ஸ்ட் டாஸ்க் பேப்பர் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டாஸ்க் பேப்பர் எடுத்து ஓப்பன் பண்ணி படிக்கிறா. அங்கே ஜின்னா ஒரு பக்கம் அப்படியே ஷாக்கில் உட்காந்துருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஐயோ இவனோட டாஸ்க் என்ன லைக் இவனுக்கே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சிரிக்கவும் முடியாமல், ஒரு பக்கம் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் ஒரு மிக்ஸ்ட் ஆஃப் எமோஷனில் உட்காந்து நெக்ஸ்ட்டு டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு உட்காந்துட்ருக்காங்க. பக்கத்தில் சுகா இருப்பாரா. சுகா வந்துட்டு, டேய் என்னடா ரொம்ப தான் பண்ணுறீங்க, ஒரே ஒரு கிஸ்ஸு தானே, உனக்கு வந்தால் தெரியும்டா, நெக்ஸ்ட்டு உனக்கு வரும்ல அப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மர்க்கோட நெக்ஸ்ட் டாஸ்க் என்ன யுவானி அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. யுவானி வந்துட்டு டாஸ்க் பேப்பர் படிக்கிறா. ஓகே. இதுக்கு வந்துட்டு 2 டீம் தேவைப்படும். ஓகேவா? 2 டீம்லேருந்து ஒவ்வொருத்தவங்க வரணும். அதாவது 2 டாஸ்க் பேர் எடுத்தேன்னா அதில் 2 டாஸ்க் பேப்பர்லேருந்து ஒவ்வொருத்தவங்க வரணும் அப்படின்னோடனே, சரி ஓகே. என்ன டாஸ்க்குன்னு சொல்லு அப்படின்னோடனே, அது சொல்ல மாட்டேன், அது வந்துட்டு நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் டாஸ்க் இல்லை டீம் பேப்பர் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீம் பேப்பர் எடுத்து பார்த்தா ஜேஓ ஜெமினி இந்த டீம் வந்துருமா. நீங்கள் 2 பேர் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு கை காமிப்பா. நாங்கள் 2 பேருமா, சரி என்ன டாஸ்க்குன்னு சொல்லு, அவ்வளோ ஆவலோட வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இரு ப்ரோ, நீங்கள் 2 பேர்லேருந்து, அதாவது உங்கள் 2 பேர்லேருந்தே யாராவது ஒருத்தவங்க தான் இதை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஸ்டோன் பேப்பர் சிசர் போடுங்க அப்படின்னு தான் சொல்கிறா. அப்புறம் 2 பேர் ஸ்டோன் பேப்பர் சிசர் போட்டால் 2, 3 தடவை போடுறாங்க. போட்டதுக்கப்புறம் ஜியோ வருமா. ஜியோ ஓகே நான் தான் வந்திருக்கேன். சரி ஓகே நெக்ஸ்ட்டு யார் அப்படின்னு கேட்கும்போது, இந்த இரு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டாஸ்க் பேப்பர் எடுத்து பார்த்துட்டு, டேய் குக்கு நீ 2 பேர் தான்டா அப்படின்னோடனே, நாங்கள் 2 பேருமா, சரி எங்கள் 2 பேரில் யார் அப்படின்னு, அதே தான் ஸ்டோன் பேப்பர் சிசர் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் ஸ்டோன் பேப்பர் சிசர் அந்த மாதிரி 4, 5 தடவை போடுறாங்க. அதில் வந்துட்டு செலக்ட் ஆகிடுவான். அதான் அந்த ரன் பிடிஎஸ் எபிசோட் பெனால்ட்டி டாஸ்க்கு கிஸ் பண்ணிப்பாங்க இல்லையா, அந்த டாஸ்க் தான். சரி ஓகே என்ன டாஸ்க்குன்னு சொல்லுடி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஃபஸ்ட்டு நான் யாரை எந்த டீம் பேப்பர் வந்தது, ஜியோப் அண்ட் ஜிமன் தானே வந்தது. அதனால் வந்துட்டு ஜியோப் அப்பா நீங்கள் வந்துட்டு ஒரு
பேச்சுலர் மூவியில் ஹீரோயினி கெட்டப் பண்ணிட்டு நீங்கள் போடணும் அப்படின்னோடனே கெட்டப் போடணுமா கெட்டப் மீன்ஸ் கெட்டப்லாம் வேணாம் லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுக்கோங்க அப்படின்னோடனே சுகா வந்துட்டு நான் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து போட்டு விட்றா லிப்ஸ்டிக் ரெட் கலர் லிப்ஸ்டிக் என் ராசா இப்போ தான் பார்க்க அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திஷ்டிலாம் எடுக்கிறான் எடுத்துகிட்டு போயிட்டு உட்காந்துக்கிட்டு அடுத்து அப்படின்ட்டு எல்லாம் அவளோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே வந்துட்டு ஜேஓப்புக்கு என்ன டாஸ்க்குன்னு புரிஞ்சிச்சு ஏன்னா ஜிம்முன் தான் இந்த டாஸ்க்கை வந்துட்டு கொடுத்துருப்பானே அதாவது அவங்க எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது ஜிம்முன் தான் இந்த டாஸ்க்கை சொல்லியிருப்பான் அந்த டாஸ்க்கு தான் வந்துட்டு இப்போ வருதா அதுதான் ஜேஓப் வந்துட்டு உஷாராயிட்டாரு யுவானி நான் வரலையே நான் வேணால் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு இதோ என் டீமில் தான் ஜிம்முன் இருக்கான் அவன் வேணால் இழுத்துக்கோங்களேன் அவன் கொடுத்த டாஸ்க் தான் டீரு அப்படின்ற மாதிரி கத்தலான்னு வரும்போது யுவானி வேணாம் சொல்லாத அப்படின்ற மாதிரி கை காட்டினோன்னே ஐயோ என்ன பண்ணுவேன் நான் யுவானி வேணாண்டி எனக்கு இது டாஸ்க்கு வேண்டாம் அப்படின்னோடனே வேறு வழி இல்லை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கா இந்த பக்கம் வந்துட்டு ஸ்டோன் பேப்பர் சிசரில் வி செலக்ட் ஆகிருப்பானா வி வந்துட்டு வேணாண்டி சொல்லும்போது அதாவது வேணாம் சொல்லும்போது வீக்கு ஸ்ட்ரைக் ஆகுது இது அந்த டாஸ்க்கு தானே ஜிம்முன்னு சொல்லியிருந்தானே இதுக்கு முன்னாடி ஐ மீன் அங்கே டிஸ்கஸ் பண்ணும்போது தானே ஜிம்முன்னு சொல்லியிருப்பான் எல்லோரும் கேட்டிருப்பாங்க தானே அந்த டாஸ்க் தானே இது கிஸ் பண்ணணுமா நாங்கள் 2 பேரும் இப்போது ஐயோ வாணி வேணாண்டி அப்படின்ற மாதிரி அங்கே விஏ கெஞ்ச ஸ்டார்ட் பண்ணிடுறான் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது 2 பேர் பண்ணி தான் ஆகணும் டாஸ்க் ரூல்ஸ் இஸ் அ ரூல்ஸ் வி ஹாவ் டு ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் த ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக்லாம் பேசிகிட்டு இருக்கான் மூதேவி எனக்கு வேணாண்டி இந்த டாஸ்க்கு வேணாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கத்திட்டு இருக்காங்க 2 பேரும் அதெல்லாம் கிடையாது டாஸ்க் பண்ணி தான் ஆகணும் வாங்க சென்டரில் வாங்க அப்படின்ற மாதிரி கை காமிச்சு 2 பேரையும் கூட்டிகிட்டு வரா ஐயோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க எல்லோரும் ஏஞ்சி வந்துட்டாங்க என்னடா பண்ணுறீங்க எவ்வளோ நல்ல டாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க் சொல்லுமா அப்படின்ற மாதிரி ஆரம்பி சொல்லும்போது டாஸ்க் இப்போ என்னவென்றால் அப்படின்னும்போது இவங்கியும் யுவானிக்கு அவங்க 2 பேருக்கு தானே தெரியாது அப்படியே ஒத்துக்கிட்டு பார்க்குறாங்க என்ன டாஸ்க்கு அப்படின்ட்டு இப்போது ஜேஓ பாப்பா உதட்டில் ரெட் கலரில் பிரைட்டாக ஒரு லிப்ஸ்டிக் இருக்கா ஆமாம் நீங்கள் தானே போட்டு விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை பார்த்துக்க ஆமாம்மா நான் தான் போட்டு விட்டேன் அடுத்து இப்போ என்னென்னா அந்த ரெட் கலர் லிப்ஸ்டிக் இருக்குல்ல அது வந்துட்டு ஃபுல்லாக வியோட உதட்டில் ஒட்டணும் அந்தளவுக்கு ஒரு கிஸ் அடிக்கணும் புரியல இன்னொரு தடவை சொல்லு இன்னொரு தடவை சொல்லு அதான்ப்பா 2 பேரும் கிஸ் அடிச்சுக்கணும் அதில் ஜேஓப்போட லிப்ஸ்டிக் இருக்குல்ல ரெட் கலரில் இருக்குல்ல அது வந்துட்டு வியோட லிப்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னோன்னா அவ்வளோதான் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஓ செம்ம சீக்கிரம் அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க டே வேணாண்டா எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லைடா வேணாண்டா எங்களுக்கு வேணாண்டா இது எப்படி சொல்கிறாங்க 2 பேர் கத்திட்டு இருக்காங்க கிடையாது டாஸ்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் பூச்சி இழுத்துட்டு வந்து ஆப்போசிட்டில் நிற்க வச்சுருக்காங்க சீக்கிரம் டைம் ஆகுதுல்ல கிஸ் அடிக்கலாம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அங்கே கத்தும்போது டேய் உனக்கு விளையாட்டாக தெரியுதா இதை பார்த்தா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜேஓ கத்தும்போது சீக்கிரம் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு பூச்சி தள்ளி விட்டுறலாமா 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் ஜின்னும் சொல்கிறாங்க இல்லை வேண்டாம்ண்ணா நாங்களே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வியும் ஜேஓப்பும் அதெல்லாம் ஜேஓ போட்டு பொறுமையாக வியோட கழுத்தை பிடிப்பாரா வேணாண்டா அண்ணா இந்த பாவத்தை செய்யாதடா வேறு வழி இல்லைடா செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போகிறாங்க ஆனால் முடியல 2 பேராலையும் முடியல ஐயோ வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பின்னாடி தர்றாங்க இப்படிலாம் பண்ணால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேஓப்பா இல்லை விக்கு பின்னாடி வந்துட்டு யூங்கி நின்றுட்டுருப்பாரு ஜேஓப்புக்கு பின்னாடி வந்துட்டு ஜிம்மு நின்றுட்டுருப்பாரா யூங்கியும் ஜிம்முனும் அப்படி ஐ கான்டாக்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐ கான்டாக்ட்லேயே கேட்டுட்டு பிடிச்சி தள்ளுறா அப்படின்னு சொல்லிட்டு வியோட மண்டையை வந்துட்டு யூங்கி பிடிச்சிக்கிறாரு அங்கே ஜேஓப் மண்டையை வந்துட்டு ஜிம்முன்னு பிடிச்சி 2 பேர் தள்ளுறாங்க டேய் வேணாண்டா அப்படின்போது சீக்கிரம் டைம் ஆகுதுல்ல சீக்கிரம் பட்டுன்னு அடிக்கிறா ஒரே ஒரு கிசு தான் நச்சுன்னு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜின்னு கத்திட்டு போட்டே வாயை மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி வந்துட்டு ஜேகே என்ன நினச்சான்னு தெரியல குச்சி கத்திட்டு இருக்கா ஜாலி கிஸ் அடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குச்சிட்டு இருக்கான் அவங்க வந்துட்டு யுவானியும் இவனும் தான் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு என்ன பண்ண போகிறானுங்க இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க போது யூங்கியும் ஜின்னும் தான் ஜிம்முனும் தான் பூச்சி தள்ளுறாமாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு பூச்சி 2 பேரையும் தள்ளி ஐயோ வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக 2 பேரும் பூச்சி இழுத்து கிஸ் வச்சிடுறாங்க
அவ்வளோதான் கிஸ் வச்சதுக்கப்புறம் ஐயோ என் வாழ்க்கை போச்சே வீடு அந்த பக்கம் என் வாழ்க்கையே போச்சே என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியேடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேஓப்பை போட்டு அடிச்சிட்டு ஜேஓப் என்னன்னா ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கான் ஒரு பக்கம் என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான் என் வாழ்க்கை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கத்திட்டு இருக்காங்க. எல்லாரும் ஐயோ என்ன கன்றாவியை பார்த்து தொலைச்சிட்டோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்திட்டு இருக்காங்க. இவங்கி என்ன சந்தோஷமாக இருக்கான்னு தெரில, போய் சிரிச்சுட்டு போய் உக்காந்துட்டாரு செமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது போல இருக்குது. ஜேகே வந்துட்டு அவ்வளோதான் கண்ணெல்லாம் வைடனாகி என்ன சொல்கிற ஸ்பீச்லெஸ்ஸாக அப்படியே நின்றுட்டுருக்காரு. வந்துட்டு வாயை போய் தொடக்கிறாரு அந்த லிப்ஸ்டிக்கெல்லாம். அப்படியே அந்த லிப்ஸ்டிக்கை அழகாக வியோட உதட்டில் போய் ஒட்டிடுச்சு. அந்த லிப்ஸ்டிக்கை போட்டு தேய்ச்சி அழிச்சிட்ருக்கா. ஐயோ என்ன கன்றாவி இது அப்படின்னு சொல்லிட்டு தேய்ச்சி வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டடா நீ அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அழிச்சிட்ருக்காரு. எல்லோரும் பார்த்துட்டு ஐயோ கடவுளே என்ன பண்ணி வச்சுருக்கோம். சரி ஓகே நல்லா தான் இருந்துச்சு. ஜிம்மன் தனியாக மாட்டு வேலை வச்சு செஞ்சிட்றேன்டா, உன்னை சாவடிக்காம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜேஓப் கத்திட்டு இருக்காரு. ஐயோ நான் இல்லைப்பா எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துருக்கான். ஏன்னா ஜிம்முன்னு கொடுத்த டாஸ்க் தானே அது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு சரி ஓகேடா கம்முன்னு இருங்கடா. நான் அதெல்லாம் கேட்கவே இல்லை. அங்கே எங்கே சொல்லிட்டு ஓடிட்டுருக்காங்க. ஜேஓப்லாம் வந்துட்டு எங்கேயோ போயிட்டார். அங்கே போயிட்டு மரத்தில் வந்து முட்டிகிட்ருக்காரு மண்டே. ஐயோ போச்சு ஐயோ என்ன கன்றாவி கருமோ பண்ணி வச்சுருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே எல்லோரும் கடைசியில் காம் டவுன் ஆகிட்டாங்க. தான் வந்துட்டு ஜோன் அவுட் ஆகிட்டாரு. அப்படியே சலையாட்டம் உட்காந்துட்டு ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்காரு. அந்த சத்தம் அந்த முத்தம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துட்ருக்கேன். அந்த ரீவைண்ட் பண்ணி பார்த்து அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்காரு. வி உயிரோடு இருக்கியா? ஜிம்முன் தான். உயிரோடு இருக்கியாடா? என்ன நடந்தது இப்போது? அதான் ப்ரோ ஜேஓப்போட உதட்டில் அந்த பிரைட் லிப்ஸ்டிக் இப்போ உன்னோட லிப்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் கேமராலாம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறான். பார்த்ததுக்கப்புறம் திரும்பிய கற்று வரைக்கிறான். ஐயோ போச்சே என் வாழ்க்கை போச்சே வாய மூடு அப்படின்னோட நீ தானே இந்த டாஸ்க்கு கொடுத்த அப்படின்னா ஜிம்முன்னு வந்துட்டு ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி அப்படியே பேந்தா முடிச்சுட்டு ஆமாண்டா நான் தான் கொடுத்தேன் ஆனால் உங்களுக்கு வரும் தெரியாத செருப்பால் அடிப்பேன் போயிடு அப்படின்னா சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துப்பான். போச்சு என் வாழ்க்கை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். வாய மூடுறா நெக்ஸ்ட் டாஸ்க் எடுக்கவா வேணாமா அப்படின்னா இனிமேல் நீங்கள் டாஸ்க் பண்ணால் என்ன பண்ணாக்கிட்டு என்ன என் வாழ்க்கை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துட்ருக்காரு. பண்ணிட்டு ஐயோ நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் திரும்பி வந்து உட்காந்துட்ருக்காரு. நெத்தியை போட்டு வேறு ரப் பண்ணிகிட்ருக்காரு. போய் மோதிருப்பார்ல மரத்தில். அதனால 2 பேரும் அப்படியே வாயை தொடச்சிட்டே இருக்காங்க. ஐயோ கன்றாவி அப்படின்னு சொல்லிட்டு போதும்டா போதும் மூவ் ஆன் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகணுமா? ஆயிடலாம் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தா நெக்ஸ்ட் டாஸ்க் வரும்ல அப்போ இருக்கடா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. சரி ஓகே இதோட என்ன பண்ணலாம், இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னும் கொஞ்சம் டாஸ்க் இருக்குது. அப்புறம்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்துக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே தான் நான் திரும்ப சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ரெக்வெஸ்ட் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. நான் நெக்ஸ்ட்டாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்புறம் நான் இன்னும் 2 ஸ்டோரி கூட எழுதியிருக்கேன். ஆனால் அது 2 ஸ்டோரியுமே வந்துட்டு இவங்க இது தான் வேறு வழி இல்லை. இவங்க இதை வச்சு தான் இன்னும் 2 ஸ்டோரியுமே எழுதியிருந்தேன். இப்போ எனக்கு ரெக்வெஸ்ட் எதுவும் வரலன்னா நான் சேம் இவங்க வச்சே இருக்கிற எஃப்எஃப்லேயே வந்துட்டு இன்னும் 2 போட்டுடுறேன். அப்புறம் பெல் பட்டனை வந்துட்டு ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் எபிசோடு போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே மிஸ் பாய்.